நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ். இன்றைய காணொளியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்றைய நாள்ல அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல ஒரு போட்டி, விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு போட்டி ஆரம்பிச்சிருந்தது. இந்த போட்டியில தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக 13வது போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் இறுதி வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாம தான் இந்த போட்டி நகர்ந்திருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர் முடிவில் 187 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 6 விக்கெட்டுகள் இழந்திருந்தார். ரிக்லெட் 67 ஓட்டங்களையும், அதே போல குயின்டன் டி கோக் 57 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். இருவரும் அரைச்சதங்கள் எடுத்திருந்தார்கள். அதே போல பந்து வீச்சில் ஒமர் சாய் 3 விக்கெட்டுகளையும், ரஷீத் கான் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி இது சிறிய இலக்காக இருந்தாலும் பயணித்திருந்தார்கள். ஆரம்ப துடுப்படுத்தாட்ட வீரர் குர்பாஸ் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்திருந்தார். 42 பந்துகளில் 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவருடைய இன்னிங்ஸுக்கு பிறகு மற்றவர்கள் பெரிதாக சோபிக்கவில்லை. தொடர்ச்சியாக இறுதி வரைக்கும் போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் 19.4 பந்து வீச்சு நிறைவுல 187 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். பின்னர் சமநிலையில் முடிவடைந்திருந்தது. இருவருக்கும் தலா சூப்பர் ஓவர் கொடுக்கப்பட்டிருந்தது. சூப்பர் ஓவர்லையும் துடுப்படுத்தார் ஆப்கானிஸ்தான் அணி 17 ஓட்டங்கள், பின்னர் இரண்டாவது பதிலளித்த ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 17 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இரண்டாவது சூப்பர் ஓவர் மீண்டும் வழங்கப்பட்டிருந்தது. அதுல முதலில் துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 23 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதுல சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தின டேவிட் மில்லர் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார், அதிகபட்சமான ரன்களாக. அதுக்கு பிறகு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய ஆப்கானிஸ்தான் அணியால 19 ஓட்டங்கள் மாத்திரமே பெற முடிந்தது. 4 ரன்கள் வித்தியாசத்தினால் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றியை சுவீகரித்திருக்கிறது. இந்த போட்டியில இறுதி வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தான் இருந்திருந்தது, கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதே மாதிரி பல போட்டிகள் இன்னும் வர காத்துக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி கூட இந்தியா பாகிஸ்தான் அணி போட்டிகள் முட்டி மோத போறாங்க. இலங்கை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள். நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இந்தியாவா பாகிஸ்தானா?